கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, கான்கேவ் மிரரில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ரெண்டு டைப்பையும் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபர்ஸ்ட் திங், கான்வெக்ஸ் மிரர். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மிரர் ரொம்ப கவனிச்சுட்டு ஈஸியாக படிச்சுட்ட அப்படின்னா 10th படிக்கக்கூடிய லென்ஸ் ரொம்ப ஈஸி. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கான்வெக்ஸ் மிரரோட ப்ராப்பர்ட்டி இந்த டேப்லர் காலம், திஸ் டேர்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு கான்கேவ் லென்ஸுக்கு ஈக்குவலண்ட்டு. கான்கேவ் லென்ஸுக்கு ஈக்குவலண்ட்டு. கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஈக்குவல் டு கான்கேவ் லென்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர் கொடுத்துருக்காங்களா, கான்கேவ் மிரர் இஸ் ஈக்குவல் டு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஈக்குவலண்ட்டு. புரியுதா? கான்வெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் மிரர் இஸ் ஈக்குவல் டு கான்வெக்ஸ் லென்ஸு. புரியுதா? மிரர் அப்படியே ஆப்போசிட் லென்ஸ் ப்ராப்பர்ட்டியாக மாறும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத ப்ராப்பராக டயக்ராம் போட்டு பார்த்தா தான் உனக்கு புரியும். நீ ஸ்கூல் வர டைமில் கண்டிப்பாக இதுக்கான டயக்ராம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற கண்டென்ட்டை நான் பேசிக்காக சொல்லிடுறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கு பாயிண்ட் அட் எஃப், பிட்வீன் பி அண்ட் எஃப்லாம் அங்கே போட்டிருக்காங்கல்ல பொசிஷன்ஸு, இந்த பாயிண்ட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த டயக்ராமாக ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ கான்கேவ் மிரர்னு சொன்னால் இந்த ஷேப்பை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு ஷேப் மட்டும் போடுறேன், அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ உனக்கு நீ படிக்க போகிற மிரரில் கான்கேவ் மிரர்னு சொன்னாங்கன்னா இந்த ஷேப் மட்டும், இந்த ஒரு கோடு, இந்த ஒரு கோடு, பி எஃப் சி, இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கான்வெக்ஸ் மிரர்னால் இப்படி ஷேப்பு போட்டு லைன் ட்ராக் போட்டுட்டு பி எஃப் சி, இந்த பாயிண்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். உடனே இந்த இமேஜ் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா தான் உன்னால் ரேஸ் போட்டு பார்க்க முடியும். ஆப்ஜெக்ட் எங்கே கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வெக்ஸ் மிரரில் ஆப்ஜெக்டை ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப லாங்கில் இன்ஃபினிட்டியில் இருக்குது அப்படின்னா அதோட இமேஜ் கண்டிப்பாக எங்கே ஃபோக்கஸ் ஆகும், கேபிட்டல் எஃப்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஃபோக்கஸ்ன்னு, அந்த பாயிண்டில் இமேஜ் கிடைக்கும். இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜ் கான்வெக்ஸ் மிரரில் கேபிட்டல் எஃப்ங்கிற பாயிண்டில் இமேஜ் ஃபோக்கஸ் ஆகும். அந்த இமேஜோட சைஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ஹைலி டிமினிஷ்டு. உதாரணத்துக்கு எப்படி இருக்கும், ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். பாயிண்ட் சைஸ்னால் ஒரு புள்ளியாட்டம் இருக்கும் அந்த இமேஜ். அந்த இமேஜ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு சொல்லுவோம். இந்த விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த இமேஜை நம்மளால் ஒரு ஒயிட் ஸ்க்ரீன்லையோ ஒரு ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுதான் விர்ச்சுவல். நம்மளால் கொண்டு போய் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு போர்டில் பார்க்கவே முடியாது. அதனால் அதுக்கு பேர் விர்ச்சுவல் இமேஜ்னு பேர், விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அதுலேயே என்ன சொல்கிறோம்னா, கான்வெக்ஸ் மிரரில் பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்டு த போல் பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம்ல, அந்த பி பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்டோட பொசிஷன், இது வந்து ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கணும், ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கும்போது இமேஜ் எந்த இடத்துல கிடைக்குது, இது ரெண்டுமே பொசிஷன். இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே இருக்கிறதா வச்சுக்கணும்னா, ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்டுக்கும் கேபிட்டல் பி இருக்குல்ல போல் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிறதா வச்சுக்கும்போது எந்த இடத்துல இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் பிக்கும் எஃப்க்கும் இடையில கிடைக்கும். இன் பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ், பிக்கும் எஃப்க்கும் இடையில இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் ரொம்ப சின்ன இமேஜாக தான் இருக்கும். அதுவும் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட், ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகும். இது கான்வெக்ஸ் மிரரோட இமேஜ் ஃபார்மேஷன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு கான்கேவ் மிரருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
the concave mirror is equal to convex lens. 10th இது ரொம்ப முக்கியம். இங்கேயே இது நல்லா படிச்சிட்டிங்கன்னா அங்கே கிளியர் ஆஸ்பெக்ட்ஸில் புரிஞ்சிடும். ஒன்றுத்துக்கு ரே டயக்ராம் உண்டு. ஸோ ரே டயக்ராம் போடணும் அப்படின்னா நான் ஒரே ஒன்றுத்துக்கு இப்போ ரே டயக்ராம் வேணால் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோ. இப்போது ஆப்ஜெக்ட் எங்கே வைக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்டில் ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போது இமேஜ் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஃபோக்கஸுங்கிற பாயிண்டில் இமேஜ் கிடைக்கிது. புரியுதா? ஸோ அதே மாதிரி அந்த இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி டிமினிஷ்டுன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும்னு அர்த்தம். அந்த இமேஜ் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குன்னா உண்மையாகவே அது ஒரு ரியல் இமேஜாகவும் இன்வெர்ட்டடாகவும் கிடைக்கும். ரியல் இமேஜ்னால் அங்கே என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே மாதிரி ஒரு சேம் இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ண முடியும், ஸ்க்ரீனில் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால் அதுக்கு பேர் ரியல் இமேஜ்னு பேர். இன்வெர்ட்டட்னா தலைகீழே தெரியும். ஒரு மனுஷன் அந்தாண்ட நிற்கிறான், மனுஷனை ஆப்ஜெக்டாக நினச்சிக்கோ, மிரர் மேலே அவன் உருவம் படுது, திரும்ப இமேஜ் கிடைக்குதுன்னா இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஒரு மனுஷனோட இமேஜ் ஃபோக்கஸில் ரொம்ப சின்னதாக கிடச்சி அது ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணால் அவனை மாதிரி ஒரு குட்டி உருவம் தலைகீழ ஸ்க்ரீனில் தெரியும். ரியல் அண்டு இன்வெர்ட்டட்னா அதான் அர்த்தம். உண்மையான இமேஜ் தலைகீழ தெரிகிறது, ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரே டயக்ராம் போட்டு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ கான்கேவ் மிரரோட ஷேப் என்னன்னு பார்த்துப்போம். என்ன கான்கேவ் மிரரோட ஷேப்பு? இதை கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்க. கான்கேவ் மிரரோட ஷேப் இப்படி பெண்டாகி வந்திருக்கு இல்லையா? நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன், கவனிச்சிக்கோ. ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் போட்டு காட்டுறேன். இது ஆக்சுவலாக கான்கேவ் மிரர், அதோட ஷேப் இது தான். இந்த கான்கேவ் மிரரில் இப்படி லைன் போகுது. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் கேபிட்டல் பி போல் பாயிண்ட்டு, இதுக்கு பேர் கேபிட்டல் எஃப் ஃபோக்கஸு, இதுக்கு பேர் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் கேபிட்டல் சி. இப்போ என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது, இப்போ ஏதோ ஒரு தூரமாக போயிட்டுருக்குது, எங்கெல்லாம் தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சுருக்குறோம், இதுதான் ஆப்ஜெக்ட்னு கன்சிடர் பண்ணிக்க. புரியுதா? அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸு. இந்த மிரருக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கணும். இது இன்ஃபினிட்டியோட சிம்பிள். இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் வைக்கும்போது அங்கேருந்து வந்து லைட் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும் இல்லையா? ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தில் இந்த ரேஸ் டயக்ராம் எப்படி சார் போடுறீங்க அப்படின்னா, இந்த ரேஸ் டயக்ராம் போடுற ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ் எல்லாம் 10th படிச்சுப்பேன். ஸோ ரெகுலர் கிளாஸ் வரும்போது நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். 10th போகும்போது டவுட் இல்லாமல் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணுறது நிறைய சிக்கல் இருக்குது, அதனால தான் ஒரே ஒரு டயக்ராமோட நிப்பாட்டிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்குது, அதோட இமேஜ் எல்லாம் எங்கே கிடைக்கிது? எல்லா லைட் ரேஸ் எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகிறாங்க பர்டிகுலராக? எஃப்பில், ஃபோக்கஸில். புரியுதா? அதனால தான் இந்த இடத்துல லைட் ரேசஸ்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ சியில் கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துக்கு வரணும், ரேஸ் வந்து கரெக்டாக இப்படி மாறணும். புரியுதா? அப்போது எந்த இடத்துல லைட்டெல்லாம் ஃபோக்கஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் நமக்கு இமேஜே கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. அப்போ என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்ஃபினிட்டி பாயிண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது அதோட இமேஜுங்கிறது ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இமேஜ் கிடைக்குது. இந்த இமேஜும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜாக ஹைலி டிமினிஷ்டாக இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, பியாண்டு சி அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதில் இதான சிங்கிற பாயிண்ட்டு. அப்போ சிக்கு பக்கத்தில் இங்கே வைக்கிறோம் ஒரு ஆப்ஜெக்ட், வைக்கும்போது எங்கே இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கும் எஃப்க்கும் இடையில இமேஜ் கிடைக்கும். இந்த சிக்கும் இந்த எஃப்க்கும் இடையில இமேஜ் கிடைக்கும். புரியுதா? இது உனக்கு ரொம்ப கிளியராக புரியாமையே போகும் இந்த டயக்ராமில் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறது. நான் இதை ரப் பண்ணிடுறேன். ப்ராப்பர்ட்டி சொல்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஒரு பொசிஷன் சொன்னதை மைண்டில் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்க டயக்ராமை.
சிக்கு பக்கத்தில் வைக்கும்போது இமேஜ் எங்கே கிடைக்கும்னா சிக்கும் எஃப்க்கும் இடையில கிடைக்கும். அந்த இமேஜ் சின்னதாக இருக்கும். இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக சி பாயிண்டில் வைக்கிறோம். இப்படி இருக்கிற லைனில் இது இன்ஃபினிட்டி, இது சி, இது பியாண்டு சி, இது பிஹைண்டு சி, இப்படியே வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எஃப் இப்படி போகுது இல்லையா? இதில் முதல்ல ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வச்சோம், அப்புறம் சிக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சோம். இங்கே ஃபஸ்ட்டு கிடச்சிது, சிக்கு பக்கத்தில் வைக்கும்போது இங்கே கிடச்சிது. இப்போ எக்ஸாக்டாக நான் சியில் வைக்கிறேன். அப்போ இமேஜ் எங்கே கிடைக்கும்? இதே இடத்துல சியில் தான் கிடைக்கும். சியில் ஆப்ஜெக்ட் வச்சா சியிலே கிடைக்கும். சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது அதே சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே வந்து விழும். ஆப்ஜெக்ட் என்ன ஹைட்டில் இருக்கோ அதே ஹைட்டில் அதே சைஸில் நமக்கு இமேஜ் கிடைக்கும். புரியுதா? ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். அதுவும் ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோம்னா, டைரெக்டாக இந்த இமேஜ் கண்டுபிடிக்கிறதுல ஆப்ஜெக்டை கொண்டு போய் சிக்கும் எஃப்க்கும் இடையில, இப்போ இது சி இது எஃப் இல்லையா, இதுக்கு இடையில கொண்டுட்டு போய் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இமேஜ் எங்கே கிடைக்குதுன்னா இந்த இடத்துல கிடைக்கும். புரியுதா? பியாண்டு சியில் இமேஜ் கிடைக்கிது. பிட்வீன் சி அண்ட் எஃப்க்கு இடையில வைக்கும்போது இதுக்கு ஆப்போசிட். இப்போ அப்படியே பார்த்துக்கோ. இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்பில் வச்சா இன்ஃபினிட்டி. புரியுதா? இன்ஃபினிட்டியில் இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இது. இன்ஃபினிட்டியில் வச்சா எஃப்பில் கிடைக்கிது, எஃப்பில் வச்சா இன்ஃபினிட்டியில் இமேஜ் கிடைக்கிது. பியாண்டு சியில் ஆப்ஜெக்ட் வைக்கும்போது பிட்வீன் சி அண்ட் எஃப்க்கு இடையில இமேஜ் கிடைக்கிது. ஆப்ஜெக்டை கொண்டு போய் சி அண்ட் எஃப்க்கு இடையில வச்சுன்னா பியாண்டு சியில் கிடைக்கிது. அப்படி இன்வெர்டட் மேலே கீழே பாரு, ஒன்று தெரியும். சியில் ஆப்ஜெக்ட் வச்சா சியிலே இமேஜ் கிடச்சிருது. அதே மாதிரி எஃப்க்கும் பிக்கும் இடையில ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் வைக்கிற அப்படின்னா மிரருக்கு பின்னாடி கொண்டு போய் தெரியும். மிரருக்கும் வெளியில் போயிடும் இமேஜ், பின்பக்கம் போகும். புரியுதா? ஸோ இதில் என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட் டைம் கிடைக்கக்கூடிய இன்ஃபினிட்டி பாயிண்டில் கிடைக்கிற இமேஜ் ரொம்ப ரொம்ப குட்டி, அதுக்கப்புறம் கிடைக்கிறது ஓரளவு தான் சின்னது. சியில் வைக்கும்போது கிடைக்கிறது வந்து என்ன ஆப்ஜெக்டோட சைஸோ அதே சைஸு கிடைக்குது. பிட்வீன் சி அண்ட் எஃப்க்கு இடையில ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுவே எஃப்ங்கிற பாயிண்டில் வச்சு இன்ஃபினிட்டியில் ஒரு இமேஜை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அப்படி கண்டுபிடிக்கிற இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி எஃப் அண்ட் பிக்கு இடையில ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு மிரருக்கு அந்தாண்ட ஃபார்ம் ஆகிற இமேஜ் மேக்னிஃபைடாக இருக்கும், பெருசாக தான் இருக்கும். எல்லா இமேஜுமே ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான். பட் மிரருக்கு அந்தாண்ட ஃபார்ம் ஆகிற, மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகிற மேக்னிஃபைடு இமேஜ் இருக்குல்ல, பெரிய இமேஜ், இந்த லாஸ்ட் கண்டிஷனில் மட்டும் விர்ச்சுவல் அண்ட் டைரக்ட், அதை மட்டும் ஸ்க்ரீன்லேயே பிடிக்க முடியாது. இதுதான். ஸோ இந்த இந்த பிளேசஸோட இன்டர்சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்க. அதோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது என்னங்கிறது பாரு. ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்.